सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मत्श्रीगुरुपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி நாகப்பெண்ணொரு ஆனாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி மலையானே போற்றி போற்றி முருகனுக்கு ஜெயகுருதேவ் ஜெயகுருதேவ். எல்லாம் வல்ல முழுவதற் கடவுளாம் சிவபெருமானது திருவடி திருவருள் துணை கொண்டு நமது பெருமதிப்பிற்குரிய குருதேவர் அவர்களுடைய பொன்னார் திருவடி திருவருள் துணை கொண்டும் சோமநாதர் சுவாமியினுடைய ஜோதிர்லிங்க வழிபாடு நம்ம துவங்க இருக்கோம். ஆரம்பிக்கலாங்களா? ஆண்டுகளுக்கு முன்பு வழிபட்ட சோமநாதர் அது எப்படியோ நமக்கு ஒரு கனவு மாதிரி இருக்குங்க. அப்போ சோமநாதர் வழிபட்ட ஜோதிர்லிங்கமானது குருதேவர் இடத்துல கிடைச்சு, குருதேவருடைய கருணை பாருங்க, நம்ம எல்லா மக்களுக்கும் சுவாமி தரிசனம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சோமநாதத்தில் இருக்கக்கூடிய சோமநாதர் வடக்கில் இருக்கிறவர் இப்போ தெற்குல திருச்சிராப்பள்ளிக்கு நமக்கு அருள்பாவிக்கிறதுக்கு வந்திருக்காரு. ஆமாங்களா? ஆமா.
இப்போ அந்த சுவாமியினுடைய தரிசனத்தை நம்ம எப்படிங்க அதை முழுசா நம்ம ஏத்துக்கணுமா? ஆமா தானே? அப்படி அப்போ இந்த வழிபாட்டுல உங்களிடத்துல ஒரு வேண்டுகோள் நான் முதல்ல வைக்கிறேன். என்ன வேண்டுகோள் அப்படின்னு கேட்டா, நம்ம எந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பண்பு ஒன்று இருக்கு. அது சொல்லிட்டு தான் நம்ம வழிபாடு போகணும். நம்ம வீட்டில் இருக்கீங்க, இப்போ இந்த நேரத்துக்கு உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் தேவைக்கு போகிறோம், விசேஷத்துக்கு போகிறோம்னா உட்காந்து கதை பேசலாம், வந்தவங்களோடலாம் எல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எல்லாம் கொண்டாடலாம். இப்போ நம்ம இங்கே சாமி கூட வந்திருக்கோம், வழிபாடு செய்ய வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்? நல்லா சொல்லுங்களேன், எதுக்காகங்க? அப்போ நம்ம எந்த இடத்துல எப்படி இருக்கணுங்கிற ஒரு பண்போடு வந்த ஒரு கலாச்சாரம் நம்ம கலாச்சாரம். அப்போ இங்கே வந்து பேசுறதுக்கு வந்தோமா? போன் எடுத்து போட்டோ பிடிக்க வந்தோமா? சொல்லுங்களேன். இல்லை நீங்க போன் எடுத்து போட்டோ பிடிக்க வந்தோமா? அப்போ போன்லாம் கொஞ்சம் கீழே இறக்கலாம். புண்ணியத்துக்கு பாக்கியம் கொடுத்துருக்கிறாருங்க. அதனால எல்லாரும் அந்த மந்திரத்தை நல்ல காதில் உள்ள வாங்குங்க. 5 எழுத்து பஞ்சாட்சரம் திருமந்திரத்தை ஓம் நமச்சிவாய சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படின்னு மனசுக்குள்ள அந்த 5 எழுத்து திருமந்திரத்தை பாராயணம் பண்ணிக்கிட்டே நம்ம அடுத்த 1 மணி நேரத்துக்கு நம்மளுடைய முழு சிந்தனையும் இறைவன் பால் செலுத்த வேண்டும் அப்படிங்கிற வேண்டுகோளை இன்னைக்கு உங்கள் இடத்துல நான் வைக்கணும் அப்படின்னு தான் வந்தேன். இது வேண்டுகோளை வைக்கலாம்ல? நிச்சயமா. அப்போ நம்ம இன்னைக்கு பாருங்க, 30ஆம் தேதி குருதேவர் ராமேஸ்வரத்தில் வச்சு இதனுடைய வைபவம் துவங்கப்பட்டது. ராம்நாத் டு சோம்நாத் அப்படிங்கிற யாத்திரையினுடைய முதல் கட்டமா முருகா மாம்பழனி வேலாயுதாவே வெற்றிவேல் முருகனுக்கு